Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach the heights of your goal. This lesson will be your passion wall. வணக்கம். நியூ ஃபிலிமாலயா சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பது ரைட்டர் காசி தினகர். நிறைய எபிசோடுகள் சேனலில் ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே வருது. அதே மாதிரி சில எபிசோட ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. சில பேர் ரசிகர்கள் அதில் கமெண்ட் கூட இது ரொம்ப நல்லா இருக்குது சார், இதை பற்றி இன்னும் நிறைய எபிசோட் போடுங்க, அப்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இது ரொம்ப நல்லா இருக்குது, நிறையா அதை பற்றி நீங்கள் பேசலான்னு சொல்லக்கூடிய நடிகர்களில் முதன்மையானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்களை பற்றி நீங்கள் எத்தனை விதமான பதிவுகள் போட்டாலும் அதை பார்ப்பதற்கு அவ்வளோ லட்சக்கணக்கான ஒரு வியூவர்ஸ் இருக்காங்க. அப்போ ரஜினிகாந்தை பற்றி நான் நிறையா பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ஒரு எபிசோடில் அடங்குகிற விஷயம் அல்ல. ஸோ இந்த எபிசோடில் அவரை பற்றின சில விஷயங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில் வந்தார் அப்படிங்கிறத நான் ஜாடமாடியாக லைட்டாக தான் சொன்னேன். இப்போ டீட்டெயிலாக போய் பார்ப்போம். அவருடைய மிகப்பெரிய பலம் என்ன, ஏதாவது ஒன்று ரெண்டு மைனஸ் இருக்குங்கிறது பெருசல்ல, அது அவரை வீழ்த்தலை, இருந்தாலும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், அவருடைய தமிழ் உச்சரிப்பு மிக மிக மோசம். அவருக்கு கன்னடம் கலந்த தமிழ் தான் பேசுவார். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த ஸ்டைல், அதில் அவர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனார். எத்தனையோ படங்கள் அவருக்கும் தோல்வி படங்கள், ஆரம்ப காலத்தில் அவர் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றின்னு சொல்ல முடியாது. அது சில படங்கள் காணாமல் கூட போயிருக்கார் அவர். அது மட்டும் இல்லை, கூட்டத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது அவரே போய் விஜயகுமார் ஹீரோவாக நடித்த படத்தில் கூட கமல்ஹாசன் அவங்கெல்லாம் கூட்டணி மாதிரி நிறைய படங்கள் நடித்தார். தனியாக அவர் ஹீரோவாக வந்தது பின்னால் வில்லனை ஆக்ட் பண்ணார், பயங்கர வில்லன். பாருங்கள், அவர்கள் பாலச்சந்தர் படத்துலேயே பக்கா வில்லன். அது அந்த பொம்பளைங்கள்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு ஒய்ஃப் கேட்பாங்க, அப்படி ஒரு முடியை எடுத்து இப்படி காமிச்சிட்டு இது மாதிரி இருக்கும்பாரு. அதாவது அந்த காலத்தில் மயிர் நீப்பின் வாழா கவரிமான்கிற திருக்குறள் அதை ஒத்துக்கிட்ட சென்சார் மயிர்னு சொன்னாலும் விட்டுருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு உதாரணம் சொல்லி தான் ராமநாராயண் சார் தப்பிச்சார். ஒரு படத்தில் மயிர்னு சொல்லிடுவார் விகேஆர், உடனே சென்சாரில் நானும் கூட இருந்தேன், மயிருங்கிற வார்த்தையை தூக்குங்க, ஆபாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சென்சாரில் ஒரு அம்மா சொன்னாங்க. அப்போ ராமநாராயண் சார் சொன்னார், திருக்குறளை ஒரு துறையில் தூக்கிட்டிங்கன்னா நான் இந்த இதை மயிருங்கிற வார்த்தையை தூக்கிடுறேன் என்ன அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. அப்போ மயிருங்கிறது கெட்ட வார்த்தையா, நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னு விட்டுட்டான். அதே இருந்தாலும் பாலச்சந்தர் சார் என்ன பண்ணார், அவர்களில் அவருடைய டைரக்ஷன் ஸ்டைலை பாருங்கள், அப்படி மயிர் மாதிரி இருக்குதுன்னு அது சாதாரணம். ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. மற்ற நடிகர்கள் அப்படி பேசலாம், ஆனால் ரஜினிக்கு ஒரு ஸ்டைலை பாலச்சந்தர் சார் தான் முதல் முறையாக சினிமாவில் ஒரு ஸ்டைல் ஆக்டர் ஆக்குனது. சத்தியமாக பாலச்சந்தர் சார் அதுதான் பின்னால் தொடர்ந்தது. அவர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. ஒரு சாடிஸ்ட்டு ஹஸ்பண்டு எப்படி இருக்குன்னு கேட்டவுடனே அப்படி எடுத்துகிட்டு அப்படி பார்த்துட்டு இது மாதிரி இருக்குது அப்படிம்பார். அப்படி இருக்கும். தியேட்டரில் நான் பார்த்து படம் பார்க்கும்போதே அந்த கேரக்டர் அவ்வளோ வில்லனிக்கான கேரக்டர். அப்படி வில்லன் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் காயத்ரியிலையும் அப்படி தான் வில்லன் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஹீரோவாக பைரவி மாதிரி ஒரு படத்தில் ஹீரோவாகி இன்ட்ரடியூஸ் ஆகி வந்தார். அப்புறம் வில்லன் கேரக்டர் பக்கா வில்லன் பண்ணலை, ஆன்டி ஹீரோ பண்ணியிருக்கார், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வில்லன் பண்ணலை. ஆன்டி ஹீரோனா என்ன, ஹீரோவாகவே இருப்பான் சமுதாயத்தை. எம்ஜிஆருக்கு ஆன்டி ஹீரோன்னு சொல்ல முடியுமா, அவர் ஹீரோ தான், ஆனால் ஆன்டி ஹீரோ. சமுதாயத்தில் நடக்கிற ஒரு தவறான விஷயங்களை நம் நாடு மாதிரி படங்களில் எதிர்ப்பார். அது நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவ் கேரக்டர். அப்படி கேரக்டர் பண்ணி ரஜினிகாந்த் ஜெயித்தார். அவருடைய வாழ்க்கையில் பல சோகங்கள், அதாவது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு குண்டு மணியை தூக்கும்போது கால் உடஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் அவரை துப்பாக்கிட்ட சுட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு இப்படியெல்லாம் இழப்பு வந்தது, அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது ரஜினிகாந்துக்கும். அவர் சினிமாவில் மிக பிரபலமாக வந்த உடனே அவரை பிடிக்காத பல பேர்கள் அவரை எப்படியாவது அவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சினிமா துறையில் மட்டுமல்ல அரசியலில் எல்லா இடத்துலையும் அவரை எப்படியாவது அவரை துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த நாட்டை விட்டு துரத்துறாங்க, துரத்த முடியாது, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அது யாரும் ஜெயிக்கலை. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைத்தியம்ட்டாங்க, அவர் மென்டல் ஆகிட்டாருன்ட்டாங்க. அவர் ஒரு 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 பத்திரிகைக்காரரை கார் ஏற்றி கொல்ல முயற்சி பண்ணாருன்னு வழக்கு பேப்பர்லாம் வந்தது. அதெல்லாம் எப்படின்னா பர்சனல் ரிவெஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடிகர் மேலே உள்ள கோபத்தில் யாரோ
இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அவர் தூண்டி விட்டு, அப்போ அந்த பத்திரிகைக்காரர் எனக்கு நல்ல பழக்கம். நானும் பத்திரிகைக்காரர்கள் எல்லாமே எனக்கு அந்த காலத்துலேருந்து எல்லாருமே நெருங்கின நண்பர்கள்னால ஜெயமணின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இஸ் நோ மோர். அவர் தான் மூக்குத்தின்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையெல்லாம் ஜேபிஆரோடு இருந்தார். அவர் மேலே ரஜினிகாந்த் போய் காரை ஏற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி வேணும்ன்ட்டு ஒரு வழக்கு கொடுக்க வச்சாங்கன்னா அந்த பீரியடில் எனக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா, நான் மேஜர் சுந்தரராஜனோட படங்கள் அந்த ஒரு நிமிடம் டைலாக் எழுதும்போது மேஜர் ரஜினிகாந்தை பற்றி பல விஷயங்கள் சொன்னார். ஏன்னா ரொம்ப பாசமாக பழகுவார் மேஜர். கமல்கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமாக பழகுறாங்களோ அதை விட ரஜினிகாந்த்கிட்ட நெருக்கமாக பழகுவாங்க. இதுவே பாருங்கள், முரண்பாடாக இருக்குது பாருங்கள். கமலஹாசனும் ஒரு நல்ல பெரிய நடிகர் தான், சிவாஜி கணேசனும் பெரிய நடிகர் தான். ஆனால் ரஜினிகாந்த்கிட்ட நெருங்கி பழகிற அளவுக்கு கமல்கிட்ட பழக முடியாது. எம்ஜிஆர்கிட்ட நெருங்கி பழகின அளவுக்கு கூட சிவாஜிகிட்ட பழக முடியாது. என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்கள், எம்ஜிஆர் மாதிரி ரஜினி, சிவாஜி மாதிரி கமல். நீங்கள் கமல்கிட்ட நான் பழகியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நல்லா அன்பாக பேசுவார், அடுத்த நாள் வணக்கம்னா கூட கண்டுக்காமல் போயிடுவார். இது கண்கூட பார்த்தது. ஆனால் ரஜினி அப்படி இல்லை. ஒரு தடவை நம்ம அவர்கிட்ட பழகிட்டோம், பார்த்துட்டோன்னா எங்கேயாவது தூரத்தில் நின்னா கூட கூப்பிட்டு ஹலோ அப்படிம்பார். அது யார்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டாரு அதை சொல்லணும்ல. ஜெய்சங்கர் ஒரு நடிகர். நம்ம ஏதோ ஒரு படத்துக்கு டைலாக் எழுதியிருப்போம், நம்ம எங்கேயோ ஏவிஎம்மில் நிற்போம், அங்கேருந்து போவோம், ஏய் தினகர் ஹவ்வாரியோ, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். இதெல்லாம் ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர்னு சும்மா சொல்லலை, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகின நடிகர்கள் என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் ஜெய்சங்கர் சார். அந்த ஜெய்சார் மாதிரியே ஒரு இதானார். இல்லைன்னா ஜெய்சங்கர் அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவர் முரட்டு காலையில் ஹீரோவாக நடிக்கிற ரஜினிகாந்த் கூட போய் வில்லனாக நடிப்பார். அவருக்கு சொன்னாரா ரஜினி போய் கேட்டுக்குங்க, அவர் எப்படி என் படத்தில் வில்லனாக நடிப்பாருன்னு. எவ்வளோ பெருந்தன்மையாக, பணத்துக்காக இல்லை. ஜெய்சங்கர் அப்படி ஒரு கஷ்டப்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லபடியாக பிள்ளைகளை வளர்த்து மிகப்பெரிய லெவலுக்கு இருந்தவர் தான். அவர் கஷ்டத்துக்காக போய் ரஜினிகாந்த் படத்துக்காக பணம் கொடுப்பாங்கன்னு போல. அது ஏவிஎம், ஏற்கனவே குழந்தையும் தெய்வமும் எத்தனையோ படங்கள் ஏவிஎம் படம் பண்ணவர் வில்லனாக நடித்தார். அப்போ ரஜினிகாந்த் கூட நீங்கள் நல்லா மைன்யூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்க ஆசைப்படுவாங்க, காமெடி நடிகர்களும் ஆசைப்படுவாங்க. எல்லா காமெடி நடிகர்களும் ரஜினிகாந்தோட நடித்தாங்க. அப்படி கமல்ஹாசனோட நடிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, கமல்ஹாசனே காமெடி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க. கமல்ஹாசனோட நீங்கள் காமெடி நடித்த நடிகர் நாகேஷ், அவ்வளோதான் அது. ஆனால் அப்படி இல்லை. ரஜினிகாந்தோட விகேஆர் என்ன நடிப்பார், கமல் கூட விகேஆர் நடித்தாலும் அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள், கவுண்டமணி, செந்தில், சந்தானம் அல்லது கருணாஸ், இவங்கள்லாம் ரஜினிகாந்தோட நடிப்பாங்க. அவங்கள போடும்பார், யோகி பாபுவை போடுங்கம்பார். இப்போ ஒரு படத்தில், இப்போ வரக்கூடிய படத்தில் யோகி பாபுவை புக் பண்ணிட்டு வாங்கங்கிறார். அவ்வளோ பெருந்தன்மை யாருக்கும் கிடையாது. ஸோ அவரை எப்படியாவது அழிச்சிடணும்னு. ஏன்னா அவரை பற்றி ஒரு காசிப் இருந்தது. தர்மயுத்தம்னு ஒரு படம் 100வது நாள் மதுரையில் நடக்கும்போது அங்கே அவர் அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப அவர் மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது ஸ்ரீதேவியை அப்படின்னு ஒரு காசிப் உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நிச்சயம் உண்மை. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த மேஜர் சுந்தரராஜன் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆத்தென்டிக்காக. அந்த மதுரையில் போய் அந்த ஃபங்க்ஷனில் அவர் ரொம்ப அந்த அம்மா மேலே ரொம்ப ஈல்டாகி ஒரு மோதிரமே, ஒரு விலையுயர்ந்த வைர மோதிரமே மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத அந்த விழாவில் கலந்துக்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க, மேஜரும் சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவில் இருந்தார். அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கிட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது பின்னால் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா இந்த ஃபீல்டையே விட்டுட்டு போய் ஹிந்திக்கு போயிட்டாங்க. ஹிந்திக்கு போய் அங்கே போனவுடனே மிதுன் சக்கரவர்த்தியை கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் அது டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பழக்கமாக இருந்தாங்க ஜிதேந்திராட்ட. அப்புறம் போனி கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் ஒரு வரலாறு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. வைஜெயந்தி மாலாவுக்கு உண்டு, பத்மினிக்கு உண்டு. அந்த ஹிஸ்ட்ரி பூரா ஆத்தென்டிக்காக எனக்கும் தெரியும். ஸோ ஸ்ரீதேவி மிக பெரிய வாழ்க்கை. அது எப்போவுமே தமிழ் சினிமா நடிகைகள் ஹிந்திக்கு போயிட்டா இங்கே உள்ள தமிழ் நடிகர்களை மதிக்க மாட்டாங்க. இது ஒரு தேரி. தமிழ் டைரக்டரையும் மதிக்க மாட்டான். ஹிந்திங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ அங்கே ஹிந்திக்கு போயிட்டு அசினாகட்டும், அது நயன்தாராவாகட்டும், அல்லது எந்த நடிகை ஆகட்டும், வைஜெயந்தி மாலா ஆகட்டும், பத்மினி ஆகட்டும், ஹிந்திக்கு போயிட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் டேட் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில். ஹிந்தி அப்படி இல்லை, வேர்ல்டு லெவலில் போகும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஹிந்திக்கு. அதனால் கூடிய மட்டும் அந்த ஸ்ரீதேவி என்ன பண்ணாங்க, ஹிந்திக்கு போன பிறகு ரஜினிகாந்தை மறந்துட்டாங்களா, இல்லை எதுவும் அவங்களுக்குள்ள ஒரு இப்போ பிரச்சனை வந்தது இல்லையா, அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டது உண்மை. அதற்கப்புறம் அவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் ஒரு லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டொனேஷனுக்கு வந்தது. அந்த லதாங்கிற பேர் அவருக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் மனசில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏதோ 1000 ஜென்மங்கள்ங்கிற ஒரு படத்தில் அவர் லதா கூட நடிக்கும்போது அப்புறம் ஒரு காசிப் வந்தது. லதாவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இங்கே மாலை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து அதனால பிரச்சனையாச்சு. அது காதுக்கு போயிடுச்சு, எம்ஜிஆர் காதுக்கே போயிடுச்சு.
எம்ஜிஆர் படங்களில் நடிக்கிற நடிகைகள் அவருடைய சம்மதத்தோடு தான் வேற போய் நடிக்க முடியும். அவருக்கு பிடிக்காத சில நடிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கும் பிடிக்காத நடிகர்களாக இருந்தாங்க. எல்லா காலத்துலேயும் எம்கே தியாகராஜ பாகவதரும் பிஎஸ் சின்னப்பாவும் சேர்ந்து நடிக்கலை. அப்புறம் அதே தான் சிவாஜியும் எம்ஜிஆரும் ஒரே படம் கூண்டு கிளி. அதே தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினிகாந்தும் கமலும் எத்தனை படத்தில் ஒன்றா இணைஞ்சு நடித்தாங்க, பிரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இளமை ஊஞ்சலாடுகிறதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சுக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே தான் எம்ஜிஆருக்கு அவருக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோவோட அவர் நடித்ததே கிடையாது. ஒருத்தர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுற ஹீரோவே கிடையாது, அவர் ஒருத்தர் தான். அதனால் அவரோட நடிக்கிற ஹீரோயின் இன்னொரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு பிடித்த நடிகர்கள் இருந்தால் அனுமதிப்பார். உதாரணம் பாருங்கள், எம்ஜிஆர் சிவாஜி கூடவே நடித்தா ஒன்றும் சொல்ல மாட்டார். 2 பேரும் அண்ணன் தம்பி. சிவாஜியை இவர் தம்பிம்பார், அவர் அண்ணன்பார். ஆனால் சிவாஜி கணேசனோட இங்கே ஜெயலலிதா நடிச்சுட்டு அங்கே போய் கலாட்டா கல்யாணம், சவாலே சமாளி இல்லை, சண்டையோ தகராறோ போய் நடிப்பாங்க. மறுபடியும் எம்ஜிஆர் கூட வந்து நடிப்பாங்க. அதே மாதிரி நான் நிறையா நடிகர்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது ஒரு அசரீரி மாதிரி கேட்குது எனக்கு. ஏதோ ஜெய்சங்கர் சாரே ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. சார், ஆமாம், உங்கள் கூட நடித்தா பிடிக்காதா? அதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாங்க ஆமாங்கிறாரு. சார் எப்படி இருக்கீங்க? அசரீரின்னா இப்படி பாருங்கள். அவர் என் மேலே ரொம்ப பிரிய உள்ளவர். அவர் மேலே நான் ரொம்ப பிரதர் மாதிரி நினைப்பேன். அசரீரி மாதிரி ஜெய்சங்கர் சார் கூட அவரே சொல்கிறாரு என்னோட நடித்தா பிடிக்காது. அது பிடிக்காது. ஆனாலும் எம்ஜிஆரினுடைய படங்கள் பார்த்திங்கன்னா, அது ஆரம்பீரப்பன் எடுத்த படத்துல எல்லாம், கன்னிப்பெண் ஒரு படத்துல எல்லாம் ஜெய்சங்கர் ஹீரோ, அதில் வாணிஸ்ரீ, மஞ்சுளா, மஞ்சுளா இல்லை வாணிஸ்ரீலாம் நடித்தா எம்ஜிஆர் அந்த விழாவுக்கெல்லாம் வருவார். ஸோ உள்ளுக்குள்ளே ஈகோ உள்ள இண்டஸ்ட்ரி. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் அரசியலுமே உள்ளுக்குள்ளே ஈகோ உள்ள இண்டஸ்ட்ரி. அதற்கப்புறம் அவர் அந்த ஸ்ரீதேவிக்கு அப்புறம் அந்த லதாங்கிற பேர் வந்தது. அந்த லதா பேரில் உள்ளவங்களை ஒய்ஜி மகேந்திரனுடைய ஒய்ஃபினுடைய சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் லதா ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, ரஜினிகாந்தை காரை விட்டே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டல் கனடாவில் நடந்தது. இறங்குனா கொன்றுவோன்னு. அது யார் அப்படி மிரட்டுனா, ஏன், என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.